அதனால வந்து நீங்க பெரியாரை பத்தி பேசலையா, வந்து வேலுநாச்சியாரை பத்தி பேசலையா, அம்பேத்கர் அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரு, விஜய் வந்து அம்பேத்கரிஸ்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, போக்கிரி படத்துல ஒரு பாட்டு வருதான், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து. நம்ம லைலா மணி எனக்கு புரியவே இல்லை, ஏன் அம்பேத்கர் கருத்துக்கிறது இவ்வளவுதானா? அம்பேத்கர் எவ்வளவு எங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்த்தாலும் அந்த கிரெடிட் பிரபுதேவாவுக்கு அந்த எழுதின பாடலாசிரியருக்கும் கபிலன் எழுதியிருக்காரு அந்த பாட்டை. கபிலன் நினைக்கிறேன், கபிலன் தான் எழுதிப்பாரு. ஆனா அவரு பாவம் அவர் விட்டாங்க. அவரு உணர்வோட தான் இருக்காரு. அதான் சொல்றேன், தெரியும். அவரு ஒரு குத்துப்பாட்டுக்குள்ளேயும் ஒரு சமூக நீதி கருத்து இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் பார்வை விசாலமா எழுதியிருக்கிறாரு. அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, எங்க தளபதியை தளபதி பாடலடா, அது எழுதுறது கபிலன், பாடினது வேற, அதுக்கு மியூசிக் போட்டது ஒருத்தர். இவர் வாயை மட்டும் அசைத்து இருக்கிறார். நான் வாயை குவிக்கையில் யாரோ டப்பிங் கொடுத்திருக்கிறார் வருதா தெனாலி படத்துல. இப்படி செய்யும் போது டப்பிங் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பாட்டை பாடி நடிக்கிறப்ப விஜய்க்கு அது தெரியாது என்னன்னு. இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு போது அப்ப விஜய் வந்து ஒரு சோர்வுல இருக்கிற, அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே டெல்லியில கூட்டு போய் மிரட்டினாங்களே இல்லையான்னு கேக்குறாங்க எல்லாரும். அதுக்கு நேரடியா பதில் இல்ல பாருங்க. ஆமா, அதுக்கு சொல்லலாம்ல, பாஜக அழுத்தம் கொடுக்கறதா சொல்றாங்க. எங்க பாரு பாஜக, மோடி அங்கிள் டச் பண்ண முடியாது, இந்த விஜய் யாரும் தொட முடியாது கொடுக்குறாங்க. அது எப்பவுமே பாஜக ஒரு வரி வராதுல. எப்படி சொல்லுவாரு? முதலாளி அவங்க தானே. அடுத்த மாசம் வெளியில வாசப்படியிலேயே பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க, உள்ள தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால அதை பத்தி பேச அழுத்தம் கொடுக்கறதாக சொல்றாங்க. ஆமா, அழுத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எதுக்கு டெய்லி ஓட்டு போனாங்க? 38 நாள் நீ பேசாம இருந்ததுக்கும் அழுத்தத்துக்கும் தொடர்பு இல்ல. அது சொல்ற அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம சமாளிப்போம். யார் உனக்கு அழுத்தம் கொடுக்குறா? நீ வந்து திமுக அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணீங்க, உன் படம் நீங்க ரிலீஸ் ஆகல, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின முறை காசை போட்டு வருமா வராதான்னு நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறான். அதை பத்தி பேசல. ஒரு ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க அதை பத்தி பேசல. தேர்தலுக்கு 30-40 நாள் தான் இருக்கு. தேர்தலுக்கு எப்படி தயாராக போறவங்க, கொள்கை என்னன்னு இல்ல. புஷியான இன்னொரு தகவல் சொன்னாப்ல, என் தலைவன் முகந்தாயா தேர்தல். அப்ப கேண்டிடேட் முகங்கள் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க, கொள்கையே தலைவர் முகம் தான்டாப்ல.